தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர். நான் குனிந்த இடத்திலே எந்தன் தலையை உயர்த்தினீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகிறீர். நான் நினைப்பதற்கு மேலாய் என்னை ஆசீர்வதிக்கின்றீர். நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகின்றீர். நான் நினைப்பதற்கு மேலாய் என்னை ஆசீர்வதிக்கின்றீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. நம்ம எல்லாரும் அப்படி முழங்கால் படிட்டு நம்முடைய தேவைகளுக்காய் கர்த்தருடைய சமூகத்தை நாம் நோக்கி பார்க்கலாம். இது நம்முடைய ஜெப நேரம், நம்முடைய தனிப்பட்ட வாழ்வின் ஆசீர்வாதங்களுக்காய் நாம் ஜெபிக்கிற நேரம். இந்த நேரத்தை யாரும் வீணடிக்க வேண்டாம், அசட்டை பண்ண வேண்டாம். கர்த்தரிடத்தில் நாம் பேசுகிற நேரம். நீங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தேவைகள் மத்தியில் வந்திருக்கலாம். எல்லாருடைய தேவைகளையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். அவர் அறிந்திருக்கிறவர் மாத்திரமல்ல, நம்முடைய தேவைகளை கர்த்தர் சந்திக்கிறவராக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவருடைய நாமம் யெகோவா ஈரே. சத்தமாய் சொல்லுங்கள், யெகோவா. சத்தமா, யெகோவா. அவருடைய பர்வதத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். இன்னைக்கு ஆண்டுடைய சமூகத்தில் வந்திருக்கிறீங்க, அவருடைய சமூகத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். உங்கள் தேவைகள் எல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் சொல்ல போறீங்க. உங்கள் பாரங்கள் எல்லாம் தேவ சமூகத்தில் இறக்கி வைக்க போறீங்க. எல்லாரும் கர்த்தரை துதித்து ஸ்தோத்திரம் பண்ணி ஜபிக்க ஆரம்பிங்க. பார்க்கலாம், நீங்க தான் ஜபிக்கணும். ஆமே, நான் உங்களை ஜபத்தில் நடத்துறதை விட நீங்க இந்த ஜப நேரத்தில் ஜபிக்கிறது ரொம்ப முக்கியம். உங்க சத்தத்தை கர்த்தர் கேட்க விரும்புகிறார். உங்களுடைய வார்த்தைகளை கர்த்தர் கவனிக்கிறார். உங்கள் அருகாமையில் கர்த்தர் வந்திருக்கிறார். இயேசு வந்திருக்கிறார். தேவ பிரசன்னம் இந்த இடத்துல இருக்கிறது. ஆமென். தேவ மகிமை இந்த இடத்துல இருக்கிறது. வேலை காரியங்கள், வீட்டு காரியங்கள், ஆமென், ஒரு ஆசீர்வாதத்திற்காக நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? இப்ப தேவ சமூகத்துல கண்ணீரோடு ஜெபம் பண்ணுங்க. வார நாட்கள்ல வீடுகளிலிருந்து நீங்க புலம்புவதை காட்டிலும், கண்ணீர் வடிக்கிறதை காட்டிலும், தேவ சமூகத்துல வந்து மனம் கசந்து அழுகிறது, உங்க இருதயத்தை ஊற்றி விடுவது ஒரு பெரிய பாக்கியம், ஒரு பெரிய பாக்கியம். நிச்சயமாய் சொல்லுகிறேன், இந்த ஜெப நேரத்தில் உணர்வு பூர்வமா ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் இன்றைக்கு கர்த்தர் சமாதானத்தோடு அனுப்ப போகிறார். சமாதானத்தோடு இந்த இடத்திலிருந்து எழும்பி போறீங்க. இன்றைக்கு நீங்கள் படுகிற இந்த துக்கம் இனி உங்களை ஆளுகை செய்யாது. இனி உங்களை இந்த துக்கம் வேதனைப்படுத்தாது. இந்த கவலை உங்களை மேற்கொள்ளாது. வேதம் சொல்லுகிறபடி பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம், பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம் உங்கள் ஒவ்வொருவருடைய துக்கங்களையும் சந்தோஷமாய் மாற்றட்டும். நல்ல கையை தட்டி மனதார ஜபிக்க ஆரம்பிங்கள். ஆமென், ஆமென். சகோதரர்கள் வேடிக்கை பார்க்காம, சகோதரர்கள் வெட்கப்படாம ஜெபம் பண்ணுங்க. ஆமென். நம்மை படைத்த தெய்வத்திற்கு முன்பாக நிற்கிறோம். நான் எதற்கு வெட்கப்படணும்? நான் எதற்கு அவமானத்தோடு நிற்கணும்? வாயை திறந்து உற்சாகமா சொல்லுகிற உங்கள் ஜெபங்களுக்கு எல்லாம் பதில் உண்டு. உங்கள் பிள்ளைகளுக்காய் நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு பதில் உண்டு. உங்கள் குடும்பத்திற்காய் நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு பதில் உண்டு. ஆமென், ஆமென். இதுவரை நமக்கு உதவி செய்தவர், இதுவரை நமக்கு நன்மை செய்தவர், இனிமேலா அவர் தீமை செய்வார்? இல்லை, அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். இந்த காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, நம் நடுவில் ஒரு பரிசுத்த ஆவியானவர் உலாவுகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. அந்த ஆவியானுடைய துணையோடு சொல்லுங்க, இயேசுவே எனக்கு இரங்கும், என் குடும்பத்திற்கு இரங்கும், என் பிள்ளைக்கு இரங்கும், என் வியாபாரத்தில் ஒரு அற்புதத்தை செய்யும், என் தொழிலில் ஒரு அற்புதத்தை
செய்யும். என் நஷ்டங்கள் மாறட்டும், என் கஷ்டங்கள் மாறட்டும், சோர்வுகள் அசதிகள் மாறட்டும். இயேசுவின் நாமத்தினாலே பலவீனத்தோடு வந்திருக்கிற ஒவ்வொரு சரீரங்களிலும் கர்த்தருடைய ஆவியானவர் ஆளுகை செய்து சாவுக்கேதுவான சரீரங்களை இப்பொழுதே உறுப்புகளை உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஒரு சிலர் வீடுகளில் இருக்கிற உங்கள் உறவுகளுக்காய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிற இந்த வேளையில் தானே கர்த்தருடைய ஆவியானுடைய வல்லமை யார் யாருக்காய் நீங்கள் ஜெபிக்கிறீர்களோ அவருடைய சரீரங்களிலே பாய்ந்து செல்லுகிறது. இயேசுவின் நாமத்தினால் ஒரு விடுதலையை இந்த பகல் வேளையில் கர்த்தர் அனுப்புகிறார். ஆமென், ஆமென். சாப கட்டுகள் இயேசுவின் நாமத்தினால் உடைகிறதை பார்க்கிறேன். ஆமென். மந்திரீக கட்டுகள் உடைகிறதை பார்க்கிறேன். பில்லி சூனிய கட்டுகள் உடைகிறதை பார்க்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் விடுதலை, விடுதலை. குடும்பங்களிலே முன்னேற முடியாமல் தடை பண்ணி வைத்திருக்கிற எல்லா விதமான அந்தகார கிரியைகளும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுதே எரிந்து மாறுகிறது. ஹalleluya, ஹalleluya. விடுதலை உண்டாகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒரு சில சகோதரர்கள் நினைக்கிறார்கள், நான் சில காரியங்களை விடணும்னு நினைக்கிறேன், சில பழக்கங்களை விடணும்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த அடிமைத்தனம் என் வாழ்க்கையில, இந்த நுகம் என் வாழ்க்கையின் மேல இருக்கிறதே. வேத வசனம் சொல்லுகிறபடி குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். இந்த பாரத்தோடு இருக்கிற அருமையான சகோதரனே, ஒருவேளை சகோதரிகளாக இருந்தாலும் சரி, உங்க வாழ்க்கையில ஒரு விடுதலையை, அந்த அடிமைத்தனத்திலிருந்து ஒரு விடுதலையை, பாவம் என்கிற அடிமைத்தனத்திலிருந்து இயேசு இந்த பகல் வேளையில் உங்களுக்கு விடுதலை தருகிறார். ஹalleluya. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. சாபங்கள், பாவங்கள், வியாதிகள் இயேசுவின் நாமத்தினாலே விலகுகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்களுக்காய் ஜெபிக்கிறவர்கள் உண்டு, பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காய் ஜெபிக்கிறவர்கள் உண்டு, பிள்ளைகளுடைய பரிசுத்தத்திற்காய் ஜெபிக்கிறவர்கள் உண்டு, பிள்ளைகளுடைய ரட்சிப்பிற்காய், கணவருடைய ரட்சிப்பிற்காய், மனைவியுடைய ரட்சிப்பிற்காய் ஜெபிக்கிறவர்கள் உண்டு. நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரை நாங்கள் ஆராதிப்போம் என்று சொன்ன யோசுவாவின் வார்த்தையின்படி நாங்கள் எல்லாரும் சமூகத்தில் வந்து ஆராதிக்கத்தக்கதாய் குடும்பம் குடும்பமாய் ரட்சிப்பு உண்டாகட்டும் ஆண்டவரே. விடுதலை உண்டாகட்டும் பரிசுத்த ஆவியானவரே. நீ நடத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நொறுக்கப்பட்டு வருத்தப்பட்டு பாரத்தோடு வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு விடுதலை உண்டாகட்டும். இந்த வாரத்தில் ஒரு அற்புதம் நடக்கட்டும். அடைபட்டிருக்கிற வாசல்கள், பாதைகள் திறக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. வியாதிகள் மறையட்டும். சொந்த சகோதரனை இழந்து பாரத்தோடு நிற்கிற சகோதரனுக்கு சமாதானத்தை கொடுங்க. அந்த குடும்பத்திற்கு சமாதானத்தை கொடுங்க. பிள்ளைகளை குறித்து பாரத்தோடு, பிள்ளையுடைய பலவீனத்து நிமித்தம் பாரத்தோடு, என் பிள்ளை இன்னைக்கு பலனோடு இருந்தா என் கூட இன்னைக்கு சபைக்கு வந்திருப்பானே, அவன் மட்டும் வீட்டில் இருக்கிறான்னு பாரத்தோடு நிற்கிற ஒரு குடும்பம் உண்டு. அந்த குடும்பத்தை பலப்படுத்துங்க. சீக்கிரத்தில் அவர்கள் எல்லாரும் இணைந்து கர்த்தரை ஆராதிக்க அந்த குறிப்பிட்ட பிள்ளையை கர்த்தர் பலப்படுத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் அற்புதம் செய்கிறவர். எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா? ஹalleluya. Thank you Jesus, thank you Jesus. ஸ்தோத்திரம். எல்லாரும் அப்படி கரங்களை உயர்த்தி கண்களை மூடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆவியானவரே, ஆவியானவரே, உந்தன் வல்லமையை ஊற்றுமையா. எல்லாரும் கை உயர்த்தி ஆவியானவரே. என்ன செய்கிறது? ஆவியானவரே, உந்தன் அபிஷேகத்தால் நீரப்புமையா. வல்லமையினாலும் உம்முடைய அபிஷேகத்தினால் எங்களை நிரப்பும். ஓ, உம்முடைய வல்லமை, கர்த்தருடைய ஆவியானுடைய நிறைவு எங்களுக்குள்ள பெருகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அமர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம், கொஞ்சம் சவுண்டை கம்மி பண்ணி. யோவான் எழுதின சுவிசேஷம்
16வது அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்போம். நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். சத்தமா சொல்லுங்க, உணர்த்துவார். அல்ல, சத்தமா உணர்த்துவார், உணர்த்துவார். ஆமென். உணர்வில்லாத ஜனங்களுக்கும் உணர்வை கொண்டு வருகிற பரிசுத்த ஆவியானவர். ஆமென். பரிசுத்த ஆவியானவரை குறித்து சில வாரங்களாய் நாம் தியானித்து வருகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் வாசித்த இந்த வசனங்கள் தெரியாத கிறிஸ்தவர்கள் இருப்பது அரிது. பரிசுத்த ஆவியானவர் யோசிச்சாலே இந்த வசனம் வந்துடும். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார் என்று அநேகர் சொல்ல நாம் கேட்டிருக்கிறோம். இதே வேத பகுதியிலிருந்து நாம் அநேக பிரசங்கங்களையும் கேட்டிருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா ரொம்ப பரிச்சயமான, ரொம்ப பிரபலமான ஒரு வேத பகுதி. இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவரை குறித்து சொன்ன பகுதி. வேறொரு தேற்றரவாளன் உங்களை தேற்றும்படி அவர் வருவார். அவர் வந்து என்னெல்லாம் செய்வார் அப்படிங்கிறத சொல்றார். எனக்கு அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே, ஒரு ஆவிக்குரிய மனிதன் பிதாவாகிய தேவனுடைய செயல்பாடையும் குமாரனாயிருக்கிற இயேசு கிறிஸ்துடைய செயல்பாடையும் பரிசுத்த ஆவியானுடைய செயல்பாடையும் நன்கு அறிந்திருக்க வேண்டும். நாம் ஆராதிக்கிற தெய்வம் திரியேக தெய்வம், திருத்துவத்தின் 3ஆம் நபர்தான் இந்த பரிசுத்த ஆவியானவர். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், பரிசுத்த ஆவியானவர் என்பது ஒரு வல்லமை மாத்திரமல்ல, ஆண்டவருடைய ஒரு மகிமை மாத்திரமல்ல. பரிசுத்த ஆவியானவர் ஆள் தத்துவம் உடையவர். அவர் பரிசுத்த தேவன் என்று வேதம் சொல்லுகிறதை நான் உங்களுக்கு போன வாரத்தில் காண்பித்தேன். இவ பரிசுத்த ஆவியானுடைய செயல்பாடுகளில் மிக முக்கியமான 3 காரியங்களை இந்த வேத வசனம் பதிவு செய்கிறது. அவர் இந்த உலகத்தை கண்டித்து உணர்த்துகிறவராக இருப்பார். ஆமென். இங்கிலீஷ்ல படிக்கிறோம், he will convict and convince the world and bring